எல்லோருக்கும் வணக்கம். கடும் சரிவில் இந்திய பங்குச் சந்தைகள். வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை தேசிய பங்குச்சந்தை நிப்டி 23,431 -91 பாயிண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 77,786 -241 பாயிண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,738 -769 பாயிண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த வாரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்ட் தான். நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.39% வந்து டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.3% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.4% வந்து டவுன், 2250 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒரு பக்கம் எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிஐஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருபியினுடைய மதிப்பு வீக் ஆகிட்டே இருக்கு, 86 ரூபாய் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்தது இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, ஜிடிபி குறைவாகிட்டு இருக்கு, கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரத்தில் வந்து டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 4% வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும் 12% வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அறிவிச்சாங்க. அதாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லிட்டு 61 ரூபா, மொத்தம் டோட்டலாக 71 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 17. அதனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் பாசிட்டிவாக வரவும், ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்? 2025 ஆரம்பமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சோதனை காலமாக மாறி இருக்கு. எஃப்ஐஸ்லாம் ஏன் தொடர்ந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க? இந்தியாவுடைய மதிப்பு, அதாவது ருபியினுடைய மதிப்பு ஏன் வீக் ஆகிட்டே இருக்கு? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து பார்த்தா அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஃபேவராகவோ இல்லை நாட்டினுடைய ஜிடிபி பொருளாதாரத்துக்கு ஃபேவராக ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க வந்து கொடுத்தாதான் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு இங்கேருந்து ஒரு சாதகமாக ரிவர்ஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட்டை தான் நம்ம இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட்ஜெட்டில் வந்து எந்த மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் கொடுப்பாங்க மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக? அதாவது பர்சனல் டேக்ஸ் வந்து ஏதாச்சும் குறைப்பாங்களா, இல்லை அதிகப்படுத்துவாங்களா? கார்பரேட் டேக்ஸ் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அதிகப்படுத்துவாங்களா? இல்லை கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 20% நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா டிசம்பர் மந்தில் எப்போ ஏதாவது ஆம்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26,000 கோடி வந்து ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் எஃப்ஐஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. அடுத்தது எதனால் அவங்க செல்லிங் இருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஸ்க்கான ஒரு ரூல்ஸ், அதாவது எஃப்ஐஸ் வந்து முதலீட்டை இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் அவங்க வந்து அறிவிக்கணும். அது வந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்களா என்னன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் எஃப்ஐஸினுடைய பையிங் வந்து மாறுமா என்னங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலருக்கான மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் பண்ணுறதுனால நம்ம டாலர் டெபிசிட் ஆகி அதனுடைய மதிப்பு இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து புதிய பிரசிடண்டாக வந்து பார்த்தீங்க அதிபராக வந்து பதவி ஏற்க போகிறாரு யூஎஸில். அதுக்கு முன்னாடியே டாலரினுடைய மதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது, ரூபாய் மதிப்பு வீக் ஆகிட்டு இருக்கு. அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ்லாம் போடுவாங்க என்ன, அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகும் என்ன எல்லாமே வந்து சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி தான்
2025ல் ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். அதனுடைய ப்ரீவியஸ் ஹை 26,277 வந்து மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அப்சைட் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷனுக்கு போட்ட பணத்தை பூராமே மார்க்கெட்டில் வந்து எடுக்கிறதுக்கோசம் மார்க்கெட்டை ஹைக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதனால் மார்க்கெட் ரிமைனிங் திரும்ப வந்து அந்த எலெக்ஷன் நியரஸ்ட், அதாவது 2028 அண்ட் 29, 2027-28 தான் நம்ம மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு பூஸ்டப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் பெரிய லெவலில் இருந்தால் மட்டுமே மார்க்கெட் திரும்ப ரிமைனிங் வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ டெக்னிக்கல் லெவலில் நம்ம இந்த வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 23,500 பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நவம்பர் மந்தில் வந்த லோ வந்து 23,260 தான் அந்த லோ. அதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. அந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா 22,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பாட்டம்லாம் உடைச்சி 50,000 பிரேக் பண்ணி கீழே வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்து இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 43,800 தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த இடத்துல சப்போர்ட், ஏன்னா இதை பாட்டம் லெவலாம் உடைச்சி கீழே தான் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அது எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு செல்லிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து கம்மியாகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய பிஸ்னஸ் வந்து அதிக பாதிப்பு இருக்கும் வர குவார்ட்டர்லாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து வீக்காக கீழே செல்லிங்கில் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து திரும்ப பூஸ்டப் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஆர்பிஐ சைட்லேருந்து நியூஸஸ் வரணும், அல்லது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் வந்தால் மட்டுமே திரும்ப பேங்க் நிஃப்டி வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43,800 தான் சப்போர்ட். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த வாரம் நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.